இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேல் அமர்ந்து இரத்தாம்பரமும் சிவப்புமானதுமான ஆடை அணிந்திருந்தாள் என்றும் அவள் பாபிலோன் தேசத்திற்கு அடையாளப்படுத்தி இருப்பதாகவும் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:19. அவ்வண்ணமே இந்த பகுதியில் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் என்றும் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்றும் நாம் காண்கிறோம். வெளிப்படுத்தல் 12:1. இந்த ஸ்திரீயை மாம்ச பிரகாரமானவளாக நாம் காண்கிறதில்லை. இவள் வானத்தில் தோன்றும் ஒரு அடையாளமாய் இருக்கிறாள். இவள் உலகத்தில் நடைபெறும் ஆவிக்குரிய நிகழ்வுகளுக்கு அடையாளமாக குறிப்பிடுகிறாள். இவளை பற்றி கூறப்பட்டுள்ள காரியங்களின் அடிப்படையில் இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பதை அறியலாம். இஸ்ரவேல் தேசத்தை சீயோன் என்றும் சீயன் குமாரத்தி என்றும் தீர்க்கதரிசிகளாகிய ஏசாயா, எரேமியா மற்றும் மீகா தங்களது புத்தகத்தில் எழுதியுள்ளனர். ஏசாயா 54:5-6, எரேமியா 4:31, மீகா 4:9-10. இந்த ஸ்திரீயை பற்றி வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் கூறியிருப்பதன் மூலம் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர் தங்களது தேசத்திற்கு திரும்பச் சேர்க்கப்பட்ட ஜனங்களாகிய மீந்திருக்கும் சபையை குறிக்கும் என இறையியல் வல்லுநர் கூறுகின்றனர். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிக்கும். சூரியன் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்றும் மல்கியா 4:2, சந்திரன் சமாதானம் என்றும் சங்கீதம் 72:7 அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. யோசேப்பு கண்ட தரிசனத்திலும் ஆதியாகமும் 37:9 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கியதை கண்டதாக வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயையும் அவ்வண்ணமே உயர்த்தப்பட்ட மகிமையுள்ள சபையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் என் சபையை கட்டுவேன் என்று கூறியவுடனே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கூறுகிறார். மத்தேயு 16:18. அவ்வண்ணமே சிறப்பான ஆவிக்குரிய அலங்காரம் பெற்ற சபைக்கு எதிராக பிசாசு என்றழைக்கப்படும் பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் என்ற சாத்தான் இந்த ஸ்திரீக்கு எதிராக செயல்படுவதையும் இங்கு காண்கிறோம். வெளிப்படுத்தல் 12:4-9, 2 தெசலோனிக்கேயர் 2:3-10 வரை. இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்யவிருக்கும் ஓர் ஆண் குழந்தையை பெற்றாள் என்பது சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓர் ஆத்துமா பாவத்தை விட்டு தேவனுடைய பிள்ளையாக மறுபிறப்படைந்து சபையில் சேர்க்கப்படுவதை கர்ப்ப வேதனைக்கு ஒப்பிட்டுச் சொல்கிறார். கலாத்தியர் 4:19. விசுவாசிகள் புதியதாக பிறக்கும் குழந்தைகள் என பேதுரு அழைக்கிறார். 1 பேதுரு 2:3. விதமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு தமது ஆளுகையை பகிர்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியுள்ளார். மத்தேயு 19:28, தானியேல் 7:27, 2 தீமோத்தேயு 2:11, வெளிப்படுத்தல் 2:26-28. ஆம், தேவன் அருளிய தாளந்துகளை சரியாக பயன்படுத்துவோருக்கும் தங்கள் தனி வாழ்வில் ஜெயங்கொண்டு வாழும் பரிசுத்தவான்களுக்கும் ஆளுகை செய்யும் ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்வார் என்பதை மேற்கூறிய வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த ஆளுகையின் ஆசீர்வாதம் இந்த ஸ்திரீ பெற்ற பிள்ளை என கருதப்படும் சபையின் பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் போது செய்வார்கள். வெளிப்படுத்தல் 20:4-6 வரை. ஆம், கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தோர், அவருக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தவான்கள் மற்றும் மிருகத்தினுடைய முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் தரித்து கொள்ளாதவர்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காதவர்களே கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்வார்கள். இவ்விதமான காரியங்கள் நடைபெறும் மட்டும் இப்பூவில் இருக்கும் சபையான இந்த ஸ்திரீயானவள் மிகுந்த துன்பங்களை சந்திக்க வேண்டும். ஆயினும் அத்தகைய உபத்திரவ காலங்களில் ஸ்திரீயானவளுக்கு போதுமான பாதுகாப்பை தேவன் பெரும் கழுகின் 2 செட்டைகள் மூலம் அருளி செய்கிறார். வசனம் 13-14. இறுதி வெற்றியை ஸ்திரீயும் அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளையும் பெரும் வரை தேவன் வனாந்தரத்திலே ஆகாரத்தை தந்து போஷிப்பார், பாதுகாப்பார் என்பது எத்தனை பெரிய ஆறுதல்! அது நாள் பரியந்தம் இப்பூமியும் ஸ்திரீக்கு ஆதரவாக வெள்ளம் போன்று பெருகி வரும் சோதனைகளை தாங்கிக் கொள்ள உதவும் என்பது நமக்கு மிகப்பெரிய ஆறுதல். வெளிப்படுத்தல் 12:14-17. ஆம் பிரியமானவர்களே, நாம் பங்கு பெறும் திருச்சபையை ஒரு கட்டிடமாகவோ அமைப்பாகவோ எண்ணாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த அவரது மனவாட்டி என்பதை அறிந்து அந்த சபை ஐக்கியத்தில் உறுதியாக நிலைத்திருந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி வாழ்வோம். அப்போஸ்தலர் 20:28, எபிரேயர் 10:24-25. ஆண்டவர் இயேசு தமது மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.